ப்ரௌனாக ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌனாக ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மிளகாவை எடுத்து தனியாக வச்சுருங்க, கடைசியாக போட்டுக்கலாம். மாட்டுறதெல்லாம் அதுலேயே இருக்கட்டும். அதோட 2 பச்சை மிளகா போடுங்க, வெடிக்கும். நல்லா மசிச்ச பருப்பை விட்டுருங்க. இந்த மசிச்ச கருணைக்கிழங்கு விட்டுடலாம். தேவையான புளித்தண்ணியும் விட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுறேன். நல்லா கொதிச்சுட்டுனா மசியல் ரெடி ஆகிடும். இது நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அந்த சேனக்கிழங்கு வாங்கின உடனே செய்யக்கூடாது. நாக்கெல்லாம் அரிக்குன்னு சொல்லுவாங்க. வாங்கி 1 வாரம் வச்சுடுங்க. காய்கறி எல்லாம் தீரும் போது கடைசியாக இதை பண்ணுங்கள்.